Hello, welcome to NIMI online virtual classes. Today we have to see about Tally ERP 9. Tally is developed by Tally Solutions Private Limited. Tally ERP 9 is Enterprise ERP means Enterprise Resource Planning. Enterprise Resource Planning. It was 2009 it was developed. After many features it added into it. இந்த இதுல அக்கவுண்ட் ஹெட்ஸ்ல டேலியில ரெண்டு கேட்டகரியா எல்லா அக்கவுண்ட் ஹெட்ஸும் இந்த ரெண்டு கேட்டகரியா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். அசட்ஸ்னா ஒன்று சொத்து, இன்னொன்று லயபிலிட்டிஸ்னா பொறுப்புகளாகவும் அசட்ஸாகவும் கிரியேட் ஆகுது. டேலியோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, audio is very less, ma'am. ஃபினான்சிங் ஃபீச்சர்ஸ், Audio is less. features, accounting features, financing features, inventory features, multilingual features, security features, technological features. இந்த features எல்லாம் அதுல இருக்குது. accounting features என்னென்ன அப்படின்னா, handling different kinds of vouchers. அதாவது ரெசிப்ட் போடுறோம், பேமெண்ட் போடுறோம், கான்ட்ராக்ட் போடுறோம், ஜேர்னல்ஸ் போடுறோம். இந்த அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் சொல்றோம். அப்ப ஃபினான்சிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், பேங்க்ஸ் எல்லாம் சில லோன்ஸ்க்கு போகும்போது நமக்கு நிறைய ரேஷியோ அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, லிக்விடிட்டி ரேஷியோ அதெல்லாம். அந்த மாதிரி அந்த ரேஷியோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான இதெல்லாம் இந்த ஃபினான்சிங் ஃபீச்சர்ஸ் சொல்றோம். இன்வென்டரி ஃபீச்சர்ஸ்னா ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்க்காக இன்வென்டரி ஃபீச்சர்ஸ் பண்றோம். ஸ்டாக்கு, இன்வாய்சிங், பில்லிங், அப்புறம் ஸ்டாக் யூனிட், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்ல காஸ்டிங் போடுறோம். இதெல்லாம் ஃபினான்சிங் ஃபீச்சர்ஸ். தென் மல்டிலிங்கல் ஃபீச்சர்ஸ். மல்டிலிங்கல் ஃபீச்சர்ஸ்னா நிறைய லாங்குவேஜஸ் இந்த டேலி அக்கௌண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நவடேஸ் 13 லாங்குவேஜஸ் மல்டிலிங்கல் லாங்குவேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில ஃபாரின் லாங்குவேஜஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் இட். அடுத்தது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். அதுல டேலியில டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, பேக்கப் ரீஸ்டோர் இருக்குது. தென் 16 டேலி லாக்கர்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துக்கிறாங்க. அந்த 16 MB நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். டெக்னாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஓடிபிசி கனெக்டிவிட்டி. தென் அதாவது வேற டேட்டா பேஸோட இது டிஎல்னு ஃபைல் சேவ் ஆகும். இதோட ஃபைலு நம்ம இப்போ வேர்ட்ல டாக்குமெண்ட் சேவ் ஆகிற மாதிரி இந்த டேலியில டிஎல்னு ஸ்டோர் ஆகும். இப்போ இதுல டெக்னாலஜில நம்ம இந்த டேலி ஃபைல வந்து எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம். எக்ஸல்லோ, வேர்டோ, ஆரக்கலோ சம் அப்லோடிங் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டாஸ் பண்ணலாம், இன்டர்சேஞ்சிங் ஆஃப் டேட்டாஸ், வேற வேற சாஃப்ட்வேருக்கு டேட்டாஸை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டியை டெக்னாலஜிக்கல். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஃபியூச்சர் ஒரு கிளாஸாக பார்ப்போம். இன்னைக்கு அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸை எப்படி டேலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது வேரியஸ் வவுச்சர்ஸ் நம்ம நேற்று டிரான்சாக்ஷன் எடுத்தோம். வவுச்சர்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இப்போ மேனுவலாக எழுதுகிற வவுச்சர்ஸ் வந்து நம்ம அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, சிம்பிள் அண்ட் ரேப்பிட் இன்ஸ்டலேஷன். ரேப்பிட்னா குயிக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆட்டோ பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். தென் டாலி ஆடிட் வால்ட் டாலி வால்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. தென் ஒரு கம்பெனி டேட்டாஸ் இருந்ததுன்னா ஒரு வருஷம் டேட்டாவை நம்ம ஒட்டுக்கா அனலைஸ் பண்ண வேண்டாம், 3 months டேட்டாஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு பேங்க் எல்லாம் நம்மளை கேட்டாங்கன்னா, அப்போ அந்த 3 months டேட்டாஸ் எல்லாம் நம்ம அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஒரு சர்டன் டேட்டாஸை ஒரு பர்டிகுலர் டேட்ல ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டேட்டாஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது. டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இப்போ நவடேஸ் ஜிஎஸ்டில எல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி ஃபார்ம்ஸ் எல்லாமும் அதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதில் லாஸ்ட்டு டாக்ஸஸ் அண்ட் ஸ்டாட்டுட்டரி அண்ட் டாக்ஸேஷன்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இமெயில் ஃபெசிலிட்டி. நம்ம சர்டன் கிரெடிட்டார்ஸ் டெட்டார்ஸ்க்கெல்லாம் இமெயில் அனுப்பணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயிலிங் ஆப்ஷனை அனுப்பிக்கலாம். தென் கிராஃபிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிராஃபிக்கல் மெத்தட்ல பார்த்தோன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். எங்கே டவுன் ஆயிருக்கு, எங்கே அப் ஆயிருக்கு, எந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமும் நம்ம ஈஸியாக இதில் எடுத்துக்கலாம். தென் பிரைமரி. இப்போ இந்த அக்கௌண்ட் ஹெட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த அக்கௌண்ட் ஹெட்ஸ் எல்லாத்தையும்
டேலிலேயே சர்டன் குரூப்ஸா வச்சிருக்காங்க. ஒரு 15 பிரைமரி குரூப்ஸ்னு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளால ஒவ்வொருத்தரையும் எப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், குரூப்ஸ்னு பிரிச்சிடுறோம். ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் ஒன் குரூப், ஏ குரூப், பி குரூப், சி குரூப் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இங்க பிரைமரி குரூப்ஸ்ன்னு சிலதை பிரிச்சு வச்சிருக்கிறோம். என்னென்ன அப்படின்னா கேபிட்டல் அக்கவுண்ட். கேபிட்டல் அக்கவுண்ட்னா யார் யார் இப்போ ஓனர் ஒருத்தரா இருந்தாருன்னா ஒரு கேபிட்டல் இருக்கும். 5 ஓனர்ஸ் இருக்கிறாங்க ப்ரொப்ரேட்டர்ஸ் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல 5 பேர் அக்கௌண்ட் வரும். தென் லோன்ஸ் லயபிலிட்டி, வெளியில இருந்து லோன் லாங் டேர்ம் நம்ம பார்த்தோம், லாங் டேர்ம் லோன், ஷார்ட் டேர்ம் லோன். இந்த லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் பேங்கோட லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் லோன்ஸ் லயபிலிட்டி கேட்டகரியில வரும். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டி, ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டி, நமக்கு கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்கிற லயபிலிட்டிஸ், ஒரு மாசத்துல அக்கௌண்ட்டை பே பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம லோன் கடனுக்கு பொருளை வாங்கி வச்சிருப்போம், அதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல வரும். தென் பார்த்தோம் ஃபிக்ஸட் அசட்னா that are not quickly converted to cash, assets which are not quickly converted to cash, அதெல்லாம் அந்த furnitures, computers, plant and machinery, buildings, இதெல்லாம் fixed assets. அப்போ certain investments, current assets அப்படின்னா cash on hand, bank, stock, இதெல்லாம் current assets. Then branch and divisions. branch and divisions நம்மளதுலயே 2-3 branches இருந்ததுன்னா அந்த பிரான்ச்சஸ் டிவிஷன் அக்கௌண்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். சில எக்ஸ்பென்சஸ் எதுல போடுறதுன்னு தெரியாம நம்ம வச்சிருப்போம், அதெல்லாம் மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் குரூப்ல வச்சு பின்னாடி எடுத்துக்கலாம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், சில சமயம் அக்கௌண்ட்ல செலவாயிருக்கும், எதுக்குன்னு நமக்கு தெரியாம இருக்கும், பின்னாடி நமக்கு அப்புறம் சஸ்பென்ஸ்ல வைப்பா அப்புறம் சொல்றேன் எந்த அக்கௌண்ட்னு கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஹெட்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. தென் சேல்ஸ் அக்கௌண்ட், விற்கிற பொருள் எல்லாம் ஒரு குரூப் பண்றாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் பண்ற திங்ஸ் எல்லாம். தென் டைரக்ட் இன்கம்ஸ். டைரக்ட் இன்கம்ஸ்னா பொருள் டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே அங்கேயே கொடுத்துட்டாங்கன்னா அது டைரக்ட் இன்கம்னு சொல்லுவோம். சில சமயம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆகும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா த எக்ஸ்பென்சஸ் தட் பிலாங்ஸ் டு தி மேனுஃபேக்சரிங். சில பொருள்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி விற்போம், ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கும் போது அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஆகிற காஸ்ட் எல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். அந்த செல்லிங் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் அதுக்கெல்லாம் மூலியமா வந்து வெளியில வர்றதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல சொல்லுவோம். அது மாதிரி இன்டைரக்ட் இன்கம், சில சமயம் கம்பெனிக்காக கொஞ்சம் டெபாசிட், ஷார்ட் டேர்ம் டெபாசிட்ஸ் போட்டு வைப்போம், அந்த டெபாசிட்டுக்கு வர இன்கம்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் இன்கம்ஸ் கொண்டு வருவோம். சில சமயம் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், இந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல நிறைய டைம் மாறி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. எப்படி அப்படின்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்ல டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு ஒரு டைம் சொல்லுவோம், ஒரு டைம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை இபி ஃபார் ப்ரொடக்ஷனுக்காக அது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லி காஸ்டிங் போடுவாங்க. சப்போஸ் ஒரு ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஆஃபீஸுக்கான இபி பில்லு அப்படின்னா அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில சமயம் தட் மே வேரி, த எக்ஸ்பென்ஸ் மே வேரி இன் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், அது அந்தந்த கன்சர்னை பொறுத்து அந்த பிஸ்னஸை பொறுத்து வேரி ஆகும். அடுத்தது அவங்களே இந்த குரூப்ஸ் 15 பிரைமரி குரூப்ஸும் 13 சப் குரூப்ஸும், ஸோ 28 குரூப்ஸ் அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த குரூப்ஸ்லேயே போட்டுக்கலாம். நமக்கு தேவைன்னா இதை தவிர இன்னும் என்ன குரூப் வேணாலும் நம்ம குரூப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், தேவையான பணத்தை கொஞ்சம் சர்ப்ளஸா எடுத்து பத்திரமா வைக்கிறதுக்காக ஒரு ஹெட் வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பேங்க் ஓடி அக்கௌண்ட். ஓடி அக்கௌண்ட்னா ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட். சில சமயம் பேங்க்ல நமக்கு நிறைய அன்னைக்கு செக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளால அன்னைக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாது, ஸோ பேங்கே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். நமக்காக கடன் அன்னைக்கு அவங்க பே பண்ணிடுவாங்க, நமக்கு 1 வீக்கோ 1 மந்த் டைம் தருவாங்க. இந்த பேங்க் ஓடி லிமிட்னு ஒன்று நமக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த லிமிட் அளவுக்கு நான் 2 lakhs 10 lakhs பே பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு கொடுப்பாங்க. இது பேங்க் ஓடி லிமிட். அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நம்ம ஸ்டாக்கு நம்ம கம்பெனியோட அந்த குட்வில்லை பொறுத்து அவங்க நமக்கு மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. தென் செக்யூர்டு லோன்ஸ். செக்யூர்டு லோன்ஸ்னா லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாம் செக்யூர்டு லோன்ஸா மோஸ்ட்லி இருக்கும், ஏன்னா ஏதாவது பணம் வச்சு தான் நம்ம அந்த லோனை வாங்கியிருப்போம். தென் அன்செக்யூர்டு லோன்ஸ், சில சமயம் நம்ம கைமாத்தா சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்லாம் வாங்குவோம், அதெல்லாம் அன்செக்யூர்ட் லோன்ஸ்ல கொண்டு வருவோம். தென் டாக்ஸஸ், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் மார்ச் மந்த் சேலரி, இந்த மாதிரி சில சமயம் அக்கௌண்ட் முடிக்கும் போது சில ப்ரொவிஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது சன்ரி கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ற பார்ட்டிஸ், யார் யார்கிட்ட நமக்கு அவங்க கிரெடிட்ல கொடுக்குறாங்க,
நீங்க வித்துட்டு காசை கொடுங்க அவங்க சன்ரி கிரெடிட்டர்ஸ் குரூப்ல வருவாங்க. தென் ஸ்டாக் இன் ஹேண்ட், லாஸ்ட்ல நமக்கு என்ன ஸ்டாக் வருதோ அது ஸ்டாக் இன் ஹேண்ட். அடுத்தது டெபாசிட்ஸ். சில சமயம் பேங்க்ல நம்ம ஒரு சர்டன் பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம், அந்த மாதிரி அசெட்ஸ் கொஞ்சம் இருக்கும். தென் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், சில பேர்த்துக்கு நாம கொடுத்துருப்போம் லோனா, அதுவும் வரும். தென் சன்ரி டெட்டார்ஸ் ஆர் அவர் கஸ்டமர்ஸ். சன்ரி டெட்டார்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன பே பண்ண இதுங்கிறோம் அதெல்லாம் சன்ரி டெட்டார்ஸ் குரூப்ல. அது தவிர கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாம் குரூப்ஸ்ல வருது, சப் குரூப்ஸ்ல வருது. இதை தவிர டிஃபால்ட்டா அவங்க 2 அக்கௌண்ட் ஹெட்ஸே வச்சிருக்கிறாங்க, 2 லெஜர்ஸ், கேஷ் ஒன்று, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது ரெண்டும் டிஃபால்ட் லெஜர்ஸ் இன் டாலி. கேஷும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் டிஃபால்ட் லெஜர். நேற்று 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். பர்சனல், இப்போ ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங் தான் இது. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்னு 3 பார்த்தோம். அந்த ரூல்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்துட்டு நம்ம டாலி வவுச்சர் ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம். பர்சன்ஸ் வித் ஹூம் த பிஸ்னஸ் டீல்ஸ், அவங்கெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்ல வருவாங்க. இண்டிவிஜுவல், ஃபர்ம்ஸ், கம்பெனிஸ், ட்ரஸ்ட், கிளப், கேபிட்டல்ஸ், இதெல்லாம் பர்சனல் அக்கௌண்ட்ல வருவாங்க. ரியல் அக்கௌண்ட்ல த ரியல் திங்ஸ் ஓன்டு பை த கம்பெனி, கம்பெனியில இருக்கிற திங்ஸ், ஃபர்னிச்சர், பில்டிங்ஸ், மெஷினரி. ஷார்ட் டேர்ம் நமக்கு வெளியில நமக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து வர வேண்டிய பணமோ அதெல்லாம் கூட சில சமயம் வரும், மோட்டார்ஸ், கம்பெனிஸ், இதெல்லாம். தென் நாமினல் அக்கௌண்ட், எல்லா எக்ஸ்பென்சஸும், எல்லா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், ரெண்ட், சேலரி, இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள்ஸ், பில்ஸ், எலக்ட்ரிசிட்டி, பேயபிள்ஸ், இதெல்லாம் நாமினல் அக்கௌண்ட். ரூல்ஸை நேற்று நம்ம பார்த்தோம். கோல்டன் ரூல்ஸை பார்த்துட்டு நம்ம இப்போ வவுச்சர் டிரான்சாக்ஷனுக்கு போவோம். பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அடுத்தது ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ஆர் கெயின்ஸ். இந்த ரூலை நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் வரப்பையும் இம்ப்ளிமெண்டேஷன் 2 ஹெட்ஸ் பார்த்து நம்ம பண்ணிக்குவோம். So what are the accounts affected னு பார்க்கணும், what type of accounts are there னு பார்க்கணும், then apply the rules. இதுதான் நமக்கு டிரான்சாக்ஷனோட மெத்தட்ஸ். 2 வரும்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா ஒரு டிரான்சாக்ஷன்ல 2 அஃபெக்ட் ஆகும், ஒரு கிரெடிட் ஒரு டெபிட் அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம இதை எப்படி, இப்போ நான் இங்க ஒரு கண்டிப்பா ஒரு கம்பெனி எடுத்து இப்போ நம்ம சாம்பிளுக்கு டாலியில இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ சாகர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி. ஸோ தே ஹாவ் த ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸும் எப்பயுமே கிரெடிட்டும் டெபிட்டும் டேலி ஆகும். நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபீட் பண்ணிட்டு அடுத்தது டிரான்சாக்ஷன்ஸ், ஒரு 10 டிரான்சாக்ஷன்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபீட் பண்றதுன்னு காட்ட போறேன். சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட்கட் கீஸை பார்ப்போம். இப்ப டாலி இஆர்பி ஸ்கிரீனுக்கு போவோம். டாலி இஆர்பி ஸ்கிரீனை பார்க்குறோம். இப்போ இஆர்பி ஸ்கிரீன்ல நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனை பத்தி ஒரு நோட் கொடுப்போம். கீழே இருக்கிறது ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கீழே இருக்குது. டாலி வாஸ் டெவலப்டு பை டாலி இன்ஃபர்மேஷன். அந்த டாலி இஆர்பி 9 இருக்குது. அதோட வெர்ஷன் என்ன நீங்க காட்டுது. தென் லைசன்ஸ், இதுல ஒரு சின்ன நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கால்குலேட்டர்னு. சில சமயம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதாவது டிஸ்கவுண்ட் எதுக்காவது கால்குலேட்டர் நமக்கு தேவைப்படுதுன்னா கண்ட்ரோல் என் பிரஸ் பண்ணி நம்ம கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இங்கே கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு கால்குலேட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணால் அந்த கால்குலேட்டர் க்ளோஸ் ஆகிட்டு வந்துடும். ஸோ கண்ட்ரோல் என் டு ஓப்பன் த கால்குலேட்டர், கண்ட்ரோல் எம் டு க்ளோஸ் த கால்குலேட்டர். நம்ம திருப்பி இதே ஸ்க்ரீனுக்கு வந்துடுறோம். அடுத்தது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட்டு F1 ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணால் ஆல்ட் F1. இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் பட்டன்ஸ். இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். ஆல்ட் F1 கம்பெனி இன்ஃபர்மேஷன். ஸோ செலக்ட் த கம்பெனி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிரியேட் கம்பெனி பார்க்க போறோம். ஸோ சாகர் கொடுத்துக்கிறேன். அந்த கம்பெனியை இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சாகர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அந்த கம்பெனி பேரை கிரியேட் பண்ணிக்கிறோம். பின்கோடு, இந்தியா, என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிறோம்.
மெயிலிங் அட்ரஸஸ் இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம். தென் த ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம், ஃபினான்ஷியல் இயர் ஃப்ரம்க்கும் புக் பிகின்ஸ் ஃப்ரம்க்கும் ஒரு இது உண்டு. ஃபினான்ஷியல் இயர்னா அந்த எந்த கணக்கு எந்த வருடம் தொடங்குது, இது வந்து புக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு கூட நம்ம புக்ஸ் ஆரம்பிக்கலாம், 5 நாள் கழிச்சு கூட. இது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஃபினான்ஷியல் இயர் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வைக்கிறாங்கிறது, இது நம்மளுடைய புக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் எப்ப இருந்து ஆரம்பிக்கிறோங்கிறது, இது ரெண்டு மோஸ்ட்லி ஒரே டேட்டா கூட வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை கொடுத்துட்டு நம்ம இந்த கரன்சி இது எல்லாத்தையும் போட்டுட்டு இங்க லாஸ்ட்ல எப்பயும் அக்செப்ட் ஸ்கிரீன் வரும். நம்ம அக்செப்ட் எஸ்ன்னு கொடுத்துட்டா அதுக்கான மாஸ்டர் ஃபைல்ஸ் எல்லாம் அதுவே கிரியேட் பண்ணி விட்டுரும். இப்போ மாஸ்டர் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. மாஸ்டர் ஃபைல்ஸ் கிரியேட் ஆனவுடனே நம்ம சைட்ல இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ F2 button to change the date, F1 alt F1 to company changing, F2 டேட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. தென் F4 கான்ட்ரா உங்களுக்கு சைட்ல இந்த பட்டன் ஸ்கிரீன்ஸ்ல தெரியும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆன உடனே இந்த ரைட்ல பாத்தீங்கன்னா alt F1 to shut the company னா close the company, F2 வந்து சரியா, alt F3 இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நம்ம திருப்பி பண்ணணும், ஒன்று விட்டுட்டேன் மெயிலிங் அட்ரஸ் தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னால திருப்பி alt F3 போட்டோன்னா கம்பெனியோட திருப்பி கம்பெனி ஸ்கிரீன் வரும். அதுல போயிட்டு நம்ம இந்த கம்பெனியை இப்ப செலக்ட் கம்பெனி பண்ணி இப்ப நம்ம சாகர் இண்டஸ்ட்ரீஸ்னு கிரியேட் பண்ணோம். அந்த கம்பெனியை செலக்ட் பண்றோம், என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அதெல்லாம் கொடுக்க போறோம். இப்போ இப்போ இந்த கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீன் வந்துடுது. இந்த கம்பெனி செலக்ட் பண்ண உடனே கேட்வே ஆஃப் டேலி ஸ்கிரீன் வந்த உடனே இப்போ நம்ம அந்த இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம இதையே சைட்ல வச்சுக்குவோம். இப்போ சரியா, அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் பார்க்குறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடணும். நம்ம வந்ததுல இப்போ நமக்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஓப்பனிங் எது இது ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம இப்போ அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோல போறோம். செலக்ட் கம்பெனி பண்றோம், சாகர் இண்டஸ்ட்ரீஸ் பண்றேன். அதுல மாஸ்டர்ல அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோவை எடுக்கிறோம். இப்போ என்னென்ன லெட்ஜர்ஸ் வேணுமோ அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்க்கான லெட்ஜர்ஸ் எல்லாம் நம்ம ஒன்னொன்னா கிரியேட் பண்றோம். ஸோ லெட்ஜர்ஸ் கிரியேட் அப்படின்னு போடுறோம். இப்போ என்னென்ன லெட்ஜர்ஸ் வேணுமோ இப்போ இந்தியன் பேங்க் அப்படின்னு போடுறோம். ஸோ 20,000 அப்படின்னு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ பேங்க்ஸ் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல போடணும். ஸோ இந்த அண்டர் தான் நம்ம பிரைமரி குரூப்ஸ், அந்த சப் குரூப்ஸ் இதெல்லாம் பார்த்ததெல்லாம் இந்த அண்டர்ல வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்க செலக்ட் பண்றோம். ஸோ அதுவே கரண்ட் அசெட்னு எடுத்துச்சு. அஃபெக்டட் அந்த பேங்கோட அட்ரஸஸ்லாம் இருந்தால் நம்ம ஃபீட் பண்ணிட்டு 20,000 அப்படின்னு போட்டுறோம். டெபிட் பண்றோம், எஸ் கொடுக்குறோம். அடுத்தது இப்போ லோன் வச்சுக்கிறாங்க, ஹெச்டிஎஃப்சி லோன் அக்கௌண்ட் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லோன் இது 90,000 லோன்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்க்கு. இப்போ இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இது இப்போ லாங் டேர்ம் லோன் அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டியில வைக்கலாம், இல்லை லோன் லயபிலிட்டி குரூப்ஸ்ல கூட வைக்கலாம். ஸோ இப்போ லோன் லயபிலிட்டி குரூப்ஸ்ல வைக்கிறேன்.
ஓப்பனிங் பேலன்ஸ் 90,000 கிரெடிட் அப்படின்னு இருக்கிறோம். அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். இது எல்லாமே ஓப்பனிங் பேலன்சஸ். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம லெஜரை கிரியேட் பண்ணி லெஜர் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போறோம், லெஜரை கிரியேட் பண்றோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இங்க அண்டர்ல என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்ட்ரி பண்றப்போ இங்க ரைட்ல இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படியே டோட்டல் ஆஃப் த ஓப்பனிங் பேலன்ஸ் காட்டும். த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷுட் ஆல்சோ டேலி, கிரெடிட்டும் டெபிட்டும் டேலி ஆகி டிஃபரன்ஸ் அமௌண்ட் வரக்கூடாது. அப்பதான் நீங்க ஓப்பனிங்கை கரெக்டா ஃபீட் பண்ணிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் ஓனர் 1 lakh போட்டுருக்கிறாருன்னு சொல்றோம். அடுத்தது கேஷ் அக்கௌண்ட். இது கேஷ் இன் ஹேண்ட்ல போடலாம். சரியா? ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்காம விட்டா திருப்பி நீங்க நோ கொடுத்தனா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 30,000 கேஷ்ன்னு சொல்றோம், டெபிட். இப்போ இது வந்து நம்ம கொஸ்டின் என்ன இது போட்டுனே போறாங்களேன்னா, ஸோ இது நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் ஃபீட் பண்றோம். ஸோ மெஷினரி, பிளான்ட் அண்ட் மெஷினரி எல்லாம் நம்ம ஃபிக்ஸட் அசெட்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ப்ரெஸ் பண்ணா இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸை காட்டும். நம்ம லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் மெஷினரி 1 lakh. 1 lakh மிஷினரி கொடுத்துட்டேன். தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர்னு நம்ம ஃபிக்ஸட் அசெட்னு சொல்லிக்கிறோம். 10,000 கொடுத்துருக்காங்க. 10,000 ஆக்செப்ட். அடுத்தது கம்ப்யூட்டர் ஃபிக்ஸட் அசெட் 30,000 டெபிட். அடுத்தது ஒரு கிரெடிட்டார் கிரியேட் பண்றோம், ஸ்பெக்ட்ரம். இது எல்லாமே லெஜர் கிரியேஷன். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போறோம், லெஜரை கிரியேட் பண்றோம். நான் எல்லாத்தையும் இப்போ இன்னொரு வாட்டி வெளியே போயிட்டு வந்து அடுத்த லெஜர் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸ்பெக்ட்ரம் அண்ட் கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ நம்ம சப்ளை பண்றவங்க, அதனால சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னு சொல்றோம். அது கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி நம்ம கொடுக்குறாங்க, அதனால அவங்கள கரண்ட் லயபிலிட்டிஸ்னு சொல்றோம். பழைய வருஷத்துக்கு இருக்கு 10,000 நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால கொடுக்குறோம். அடுத்தது பேங்க் டெபாசிட். பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு சில சமயம்லாம் சில கேஸுக்கு நம்மளை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த டெபாசிட்ஸில் அந்த டெபாசிட்டை நான் அசட் சைடில் வைக்கிறோம், கரண்ட் அசட்டில். $20,000 டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம வெளியிலேருந்து ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், ஷாமன் டெபாசிட்ஸ். இது லோன்ஸ், அதனால லோன் ப்ரெஸ் பண்றோம். லோன் லயபிலிட்டி ஷார்ட் டேர்மா வாங்கியிருக்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறோம்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த வவுச்சர்ஸை காட்டுறேன், என்னென்ன வவுச்சர் நம்ம ஃபீட் பண்ணோன்னு. இப்போ நான் இந்த ஓப்பனிங் ட்ரையல் பேலன்ஸை ஃபீட் பண்ணிருக்கிறேன். அக்கௌண்ட் ஹெட்ஸ்ல போட்டு இந்த ஓப்பனிங் ட்ரையல் பேலன்ஸை இந்தியன் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் 20,000 டெபிட். ஸோ இதெல்லாம் என்னன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல மாஸ்டர்ல லெஜர்ல நம்ம பண்ணிட்டோம். இந்தியன் பேங்க் 20,000, HDFC லோன் அக்கௌண்ட் 90,000, கேபிட்டல் 1 lakh, cash 30,000, machinery 1 lakh, furniture 10,000, computer 30,000, sundry creditor. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இந்த டிரான்சாக்ஷன்ஸை எப்படி நம்ம போட போறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 10 டிரான்சாக்ஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ரெண்ட் பெய்டு 2,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரெண்ட் பெய்டு
2000. ஸோ இதுல ரெண்டு அக்கௌண்ட் ஹெட்ஸ் என்னென்ன அப்படின்னா கேஷ் ஒன்று ரெண்ட் ஒன்று, கேஷ் ஒன்று ரெண்ட் ஒன்று. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ அந்த டிரான்சாக்ஷனை போட போறோம். ரெண்ட் 2000 எப்படி பேமெண்ட் போடுறது அப்படின்னு பார்க்குறோம். ரெண்ட் 2000 நம்ம இந்த டாலி ஸ்க்ரீனுக்கு போறோம். டாலி ஸ்க்ரீன்ல போயிட்டு இப்போ ரெண்ட் ஹெட் இன்னும் நான் கிரியேட் பண்ணல. இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிட் பண்ண ஓப்பனிங் பேலன்ஸ் 2,10,000 டெபிட், 2,10,000 கிரெடிட். ஸோ இது டாலி ஆயிடுச்சு. அதனால நம்ம லெட்ஜர் ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வெளியே வந்துடுறேன்னு வச்சுப்போம். லெட்ஜர் ஸ்க்ரீனை விட்டு வெளியில வந்துடுறோம். இப்போ நியூ லெட்ஜர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இப்போ ரெண்ட்டுக்கு ஒரு லெட்ஜர் வேணும் நமக்கு, ரெண்ட் அப்படின்னு. அதனால இந்த ரெண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் எல்லாம் இன்டைரக்ட். நீங்க போட போட இந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் தெரிஞ்சிடும். எக்ஸ்பென்ஸ்ன்னு தெரிஞ்சா போதும். ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கிடையாது. இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்க நோட்டீஸ் பண்ணுங்க, லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வவுச்சரை போடல. இந்த லெட்ஜர் கிரியேஷன்ஸ் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். லெட்ஜர் கிரியேஷனை குவிட் பண்ணிக்கிறேன். குவிட் பண்ணிட்டு இதையும் குவிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் அக்கவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல நம்ம போட்டிருக்கோம். மாஸ்டர்ல அக்கவுண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ல போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம ரெண்ட் 2000 பெய்ட போடணும். அது ஒரு டிரான்சாக்ஷன். அதனால டிரான்சாக்ஷன் வவுச்சர்ஸ்க்கு போறோம். டிரான்சாக்ஷன்ல அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ்க்கு போறோம். அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ்ல போயிட்டு ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு நீங்க இந்த கீஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். F4 கான்ட்ரா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 கீஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. F5 பேமெண்ட், F6 ரெசிப்ட், F7 ஜர்னல், F8 F8 சேல்ஸ், F9 பர்ச்சேஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த 4 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்றேன். பேமெண்ட் வந்து ரெசிப்ட் நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட்டோட கொடுக்கக்கூடிய அமௌண்ட் கம்மியா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் they have kept F6 for receipt, F5 for payment, F6 for receipt, F5 for payment அப்படின்னு வச்சிருக்காங்க. ரெசிப்ட் மைனஸ் பேமெண்ட் ஆன் ஹேண்ட் நமக்கு எவ்வளவு கேஷ் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ F6 மைனஸ் F5 நம்ம கையில இருக்கக்கூடிய கேஷ் அப்படின்னு ரஃபா நம்ம கணக்கு போட்டுடலாம். F6 ஆர் ரெசிப்ட். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பெருசு ரெசிப்ட், அடுத்தது F5 பேமெண்ட். ஸோ F6 ரெசிப்ட், F6 மைனஸ் F5 நம்ம ஆன் ஹேண்ட் கேஷ் எவ்வளோன்னு தெரிய வரும். ஸோ F6 ரெசிப்டும் F5 பேமெண்ட்டும். அடுத்தது பர்ச்சேஸ் F9, F9 பர்ச்சேஸ், F8 சேல்ஸ். பர்ச்சேஸ் பெருசா இருக்கும், சேல்ஸ் கம்மியா இருக்கும். அதை விட பர்ச்சேஸ் பண்ண பொருளை விட கம்மியா தான் நம்மளால விற்க முடியும், இல்லை ஈக்குவலா தான் விற்க முடியும். அதனால F9 பர்ச்சேஸ், F8 சேல்ஸ். இப்போ நமக்கு இந்த 4 கீ மனப்பாடம் ஆயிடுச்சு. F1 ஏற்கனவே வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறோம். F2 டேட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க. F3 கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் ஒதுக்கிட்டாங்க. இந்த F4 கான்ட்ராஸ் எல்லாம் மணி மூவ்மெண்ட் நடக்காது அந்த கம்பெனில. அந்த பிசினஸுக்குள்ளேயே மணி ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை கான்ட்ராஸ்ட்ல போடுவோம். அது F4 வச்சுட்டாங்க. F6 ஃபார் ரெசிப்ட்ஸ், F5 ஃபார் பேமெண்ட். ஸோ ரெசிப்டோட பேமெண்ட் கம்மி, அதனால F6 ரெசிப்ட் கலாட் பண்ணிட்டாங்க. F5. ஸோ F6 மைனஸ் F5 ரெவன்யூஸும் எக்ஸ்பென்சஸும் நம்ம பார்த்துக்கிறதுக்கு. அடுத்தது F9 F8 பர்ச்சேஸ் சேல்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. F7 ஜேர்னல்ஸ். இந்த 6ஐயும் நம்ம ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் ப்ளீஸ். மீதி கீஸை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேமெண்ட் போட போறோம். ஸோ வி ஹவ் செலக்டட் F5 பேமெண்ட். இங்க செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ண உடனே இங்க பேமெண்ட் வவுச்சர் நம்பர் 1ன்னு வந்துடுச்சு. நம்ம இப்போ இதுல பேமெண்ட்டை செலக்ட் பண்ண போறோம். எந்த ஹெட்டுக்கு பே பண்ண போறோம்? ஆர்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் பிரஸ் பண்ணாலே நான் ரெண்ட்னு நம்ம போடணும். ரெண்ட் 2000 ஆர்னு போட்ட உடனே இந்த லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட் இது வந்துடும். ஸோ ரெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ரெண்ட் நான் 2000ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 2000 அப்படின்னு சொல்லிட்டோம். என்னங்க பே பண்றோம்? கேஷா கொடுக்குறோமா, செக்கா கொடுக்குறோமா, அதை நம்ம தான் சொல்லணும். இப்போ நான் கேஷ்ன்னு போட்டுட்டேன். கேஷ்னா இப்போ ஒரு தடவையும் நம்ம பேலன்ஸ், கரண்ட் பேலன்ஸ் இங்க டிஸ்பிளே பண்ணோம். லாஸ்ட்ல 30,000 கேஷ் இருந்தது ஓப்பனிங் பேலன்ஸ்ல. இப்போ இந்த கேஷ் 2000 குறைஞ்ச உடனே இங்க 28,000 இருக்குது அப்படின்னு காட்டுது. அந்தந்த அக்கௌண்ட் ஹெட் கீழே என்ன பேலன்சஸ்னு அது கீழேயே காட்டும். நமக்கு ஒரு டைமும் நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கலாம். இந்த நரேஷன்ல நம்ம எழுதி வைக்கணும். ரெண்ட் பெய்டு ஃபார் ஏப்ரல் மந்த்.
அப்படி என்ன நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது ஷார்ட்டா இந்த நரேஷன்ல நம்ம சொல்லிடணும். சொல்லிட்டு என்ட்ரு அடிச்சோம்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். அடுத்த டிரான்சாக்ஷன் நம்ம என்னன்னு இங்க பார்த்துட்டு வருவோம். அடுத்த டிரான்சாக்ஷன் என்னது? salary paid rupees 5000. இதுல ரெண்டு ஹெட் salary paid இருக்குது. என்னன்னா salary accounting vouchers. ஸோ இப்போ பேமெண்ட்ல இருந்து salary paid 5000. இப்போ இங்க வந்து நம்ம salary அப்படின்னு கிரியேட் பண்ணணும். salary எஸ் பிரஸ் பண்றேன். எஸ் பிரஸ் பண்ணா இங்க சாலரிங்கிற அக்கௌண்ட் ஹெட் இல்ல, லெஜர் இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை சாலரின்னு ஒண்ணு. அப்போ கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி இந்த வவுச்சர் கிரியேஷன்ல இருந்து அங்க போய் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போய் லெஜரை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ கிரியேட் பண்றதுக்கு பதிலா ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்துக்கிறாங்க. எப்பனாலும் எங்கேயாவது நம்ம போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கிரியேஷன் நம்ம வேணும், நமக்கு நியூவா ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஸ்டாக் ஆகட்டும் லெஜர் ஆகட்டும் எதுனாலும் நம்ம கிரியேட் பண்ணோம்னா ஆல்ட் சி பிரஸ் பண்ணா கிரியேட் ஆயிடும். இப்போ ஆல்ட் சி பிரஸ் பண்ணிருக்கிறோம். லெஜர் கிரியேஷன் அப்படின்னு செகண்டரி ஸ்கிரீன் நமக்கு ஒன்று வந்துருச்சு. இந்த செகண்டரி ஸ்கிரீன் கிரியேஷன் வந்த உடனே இப்போ நம்ம இங்க வந்து சேலரின்னு கிரியேட் பண்ணிட்டோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு கிரியேட் பண்ணிட்டோம் ஆயிடுச்சு. இப்போ நான் சேலரி 5000 பெய்டுன்னு சொல்லிட்டேன் டு கேஷ். ஸோ இங்கே எல்லா கேஷும் காட்டுது. கேஷ் போடுறோம் 5000. என்ன நம்ம சொல்லுறோம்? ஃபார் ஏப்ரல் மந்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ரெண்டு டிரான்சாக்ஷன் நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். அடுத்த டிரான்சாக்ஷன் இந்தியன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டெபாசிட் 1000 rupees. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷன் பார்ப்போமா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து சைட்லேயே வச்சுக்குவோம் உங்க வியூக்கு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டெபாசிட்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு இப்போ ரெசிப்ட் வேணும். அதனால இதை க்ளோஸ் பண்ணி ரெசிப்ட் வவுச்சர் எடுக்கணும். ரெசிப்ட்டுக்கு F6, ரெசிப்ட்டுக்கு F6. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு லெஜர் இல்லைன்னு சொல்லுது. ஆமா, நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. இப்போ கிரியேட் பண்ணணும்னா நம்ம உடனே ஆல்ட் சி பிரஸ் பண்ணா லெஜர் கிரியேஷன் ஆயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுக்கு நம்ம இன்னும் லெஜர் கிரியேஷன் பண்ணல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது டைரக்ட் இன்கம் வைக்கலாம், டைரக்ட் இன்கம்ஸ் வைக்கிறேன் சொல்றோம். அதனால இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். ஸோ interest received 1000 rupees, right? Cash ன்னு சொல்றோம். So received for
டெபாசிட் அப்படின்னு நம்ம அடிக்கிறோம். அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃப்ரம் ஸ்பெக்ட்ரம் அண்ட் கோ 2 lakhs அப்படின்னு சொல்றோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போறோம். அதனால இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். திருப்பி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுக்கணும். பர்ச்சேஸுக்கு நமக்கு என்னது இது F9 வவுச்சர். F9 ப்ரெஸ் பண்ணா பர்ச்சேஸ் வரும். பர்ச்சேஸ் செலக்ட் பண்றோம். பார்ட்டி நேம் ஷியாம் ஸ்பெக்ட்ரம் அண்ட் கோ அப்படின்னு பர்ச்சேஸ் பண்றோம். இன்னும் நம்ம எதுவும் போட்டு வச்சிருக்கோம். ஸ்பெக்ட்ரம் அண்ட் கோல ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுனால ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸ்பெக்ட்ரமோட கம்பெனி டீடைல்ஸ் போடுறோம். பர்ச்சேஸ் லெஜர் நம்ம இன்னும் எதுவுமே கொடுக்கல. அதனால இது வரைக்கும் எந்த பொருளும் பர்ச்சேஸ் பண்ணல. நம்ம லெஜரும் கிரியேட் பண்றோம். இப்போ கிரியேட் பண்றோம்னா ஆல்ட் சி. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ கிரியேட் பண்ணனாலும் ஆல்ட் சி ஒரு ஷார்ட்கட் கீ. அப்போ கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்போ கம்ப்யூட்டரை வாங்கி இந்த கடைக்காரரை விற்க போறாரு. அண்டர் பர்ச்சேஸ்ன்னு சொல்ல போறேன். இங்க போகிறது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நேம் ஆஃப் த ஐட்டம் எதுவும் நமக்கு இல்லை. அதனால இப்போ நேம் ஆஃப் த ஐட்டம் நான் கம்ப்யூட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றோம்னா இப்போ இதுக்கும் ஐட்டமையும் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ திருப்பி ஆல்ட் சி போட்டோம்னா அந்தந்த இடத்துல அப்போ ஆல்ட் சி வந்து ஐட்டமை கிரியேட் பண்றதுனாலும் சரி, லெஜரை கிரியேட் பண்றதுனாலும் சரி, யூனிட்டை கிரியேட் பண்ற யூனிட்ஸ்ன்னு வைப்போம். சில சமயம் 100 காம்பனன்ட் சேர்ந்தா ஒரு பாக்ஸ் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யூனிட் கிரியேஷன்ஸ் இருந்தாலும் எதுக்குனாலும் நம்ம அந்த இடத்துல போய் கிரியேட் பண்ணணும்னா ஸ்டாக் கிரியேஷன் ஆல்ட் சியை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்யூட்டரை ஸ்டாக்ல வைக்க போறோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்னு வைக்கிறேன். அது ஸ்டாக் ஐட்டமும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நேம் ஆஃப் த ஐட்டம் கம்ப்யூட்டர்னு இங்க வந்துச்சு. ஸோ கொடுக்கல. இப்போ அதனால நோ கொடுத்துட்டு மேலே போகிறோம். திருப்பி வந்துட்டு ஸ்பெக்ட்ரம் டீடைல்ஸ் கொடுத்த உடனே கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 2 lakhsக்கு வாங்குறேன்னு சொல்கிறோம். ஸோ 2 lakhs அமௌண்ட் கொடுக்குறேன். நரேஷனில் என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ சும்மா நான் 10 கம்ப்யூட்டர்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ இதை அக்செப்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது சேல் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து சேல்ஸ் வவுச்சர் போடுறோம். இப்போ நான் இன்னும் கஸ்டமரும் கிரியேட் பண்ணலை. ஸோ இப்போ கஸ்டமரை கிரியேட் பண்ணணும். காம்டெக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு காம்டெக் லிமிடெடுங்கிற கம்பெனிக்கு விற்கலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணா இங்கே நான் கஸ்டமரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காம்டெக் லிமிடெடுங்கிற கம்பெனிக்கு விற்க போகிறேன். இது சேல்ஸ் பார்ட்டி. அதனால ஸோ இது சன்ட்ரி டெட்டாஸ் அதே மாதிரி அவங்களோட டேர்ம்ஸ் எல்லாம் வருது. சேல்ஸ் லெஜரும் இன்னும் நம்ம கிரியேட் பண்ணலை. அதனால அதுக்கும் கண்ட்ரோல் சியை போட்டு சேல்ஸ் லெஜர் சேல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு நான் ஒன்று வைக்க போகிறேன். இது சேல் அக்கௌண்ட்டுன்னு இங்கே குரூப்ஸ் காட்டும். நம்ம ஒரு லெட்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும் குரூப்ஸ் காட்டும். ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஐட்டம் ஏற்கனவே நமக்கு இருக்குது கம்ப்யூட்டர்னு அது செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் அதை 3 லட்ச ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ 3 lakhsக்கு பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு செக் ரெசிப்ட் ஒன்று. சரி இப்போ கேஷ் ரெசிப்ட் கேஷ் பேமெண்ட் எல்லாம் போட்டோம். அதே மாதிரி இப்போ அடுத்தது ஒரு செக் ரெசிப்ட் ஒன்று சாம்பிளுக்கு போடுறோம். ரெசிப்ட்னு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ காம்டெக் வந்து நமக்கு செக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். 2 lakhsக்கு செக்காக கொடுத்துட்டாங்கன்னு. அவன் 3 லட்ச ரூபாய்க்கு நம்ம பொருளை விற்றுருக்குறோம். 2 lakhs நமக்கு செக்கை கொடுத்துட்டாங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆன் அக்கௌண்ட்டில் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டோம். பை இந்தியன் பேங்க் செக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். அதனால நம்ம கேஷுக்கு பதிலாக இங்கே பேங்க் அக்கௌண்ட் டீல் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ 2 lakhs டெபிட் போடுறோம். செக்குன்னா இந்த இடத்துல இந்த செக் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிடணும். ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம ரெசிப்ட் போட்டோம். ஸோ லோன் பெய்டு. இப்போ நம்ம போட்ட டிரான்சாக்ஷன்ஸ் இப்போ ஓரளவு 8 டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்ச வாட்டி
நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். நம்ம பிபிடில ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் முடிச்சா அடுத்தது நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஜேர்னல்ஸ் இந்த ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் இந்த இடத்துல நமக்கு காட்டினது அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்ல நம்ம போன உடனே இந்த ரெசிப்ட்ஸ் சேல்ஸ் ஜேர்னல்ஸ் கான்ட்ராஸ் இப்போ டெபாசிட் இன்டூ நம்ம வேணா ஒரு கான்ட்ரா பார்க்கலாம். இந்த 5 என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம போட்டு முடிச்சிட்ட உடனே எங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ்க்கு போகணும். ஸோ எஸ்கேப் போட்டா இந்த ஸ்க்ரீனை விட்டுட்டு நம்ம இந்த கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனுக்கு வந்துருவோம். ஸோ இந்த கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன். உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இந்தாண்ட லிஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தெரியும், இந்தாண்ட ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் தெரியும், டிரான்சாக்ஷன்ஸ் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எது வேணா பண்ணிக்கலாம். தென் ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் அதாவது அந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ரேஷியோ அனாலிசிஸ் ஸ்டாக் சம்மரி இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ரிப்போர்ட்ஸை டிஸ்பிளேல பார்க்குறோம். டிஸ்பிளேல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னைக்கு டே புக்கு என்னென்ன நம்ம என்ட்ரிஸ் போட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரெண்ட் பேமெண்ட் ஒரு வவுச்சர் 2000 rupees ஆயிருக்குது. சேலரி பேமெண்ட் வவுச்சர் நம்பர் 2ல 5000 ரூபாய் ஆயிருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 1000 ரூபாய் இருக்குது ஒரு ரெசிப்ட் நம்பர். காம்டெக் லிமிடெட்ல 2 லட்சம் ரூபாய் ஒரு ரெசிப்ட் நம்பர் ஆயிருக்குது. காம்டெக் லிமிடெட்ல சேல்ஸ் 3 லட்சம் ரூபாய் ஆயிருக்குது. ஸ்பெக்ட்ரம் அண்ட் கோல பர்ச்சேஸ் 2 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. இவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இப்போ தெரியறப்ப இதுல நம்ம கொஞ்சம் நிறைய ஷார்ட்கட் கீஸை வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இப்ப சில சமயம் ஒரு பில்லு போட்டிருப்போம், அந்த பில்லை கேன்சல் பண்ணி இன்னொரு பில் போட்டிருப்போம். அந்த மாதிரி எல்லாம்னா இந்த இடத்துல நம்ம அந்த வவுச்சரை கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த வவுச்சரை டூப்ளிகேட் பண்ணலாம். ரெண்டு தடவை என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் நானே இன்னொரு தடவை ரெண்ட் பேமெண்ட் வவுச்சர் 2 times போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆல்ட் 2 ஷார்ட்கட் கீ என்னன்னா ஆல்ட் 2 டு டூப்ளிகேட் த வவுச்சர். இப்போ இதே வவுச்சர் அந்த ரெண்ட் எந்த வவுச்சர்ல வச்சுட்டு பண்றோமோ அந்த வவுச்சர் டூப்ளிகேட் ஆகும். இந்த வவுச்சர் இப்போ நான் இன்னொரு டைம் போடுறேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன். ஃபார் செக்கிங்னு நம்ம இங்க நரேஷன்ல போடலாம், நமக்கு தெரியறதுக்காக தான் இது உங்களுக்கு போடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு ரெண்ட் 2000 இங்க ஒரு ரெண்ட் 2000 அப்படின்னு 2 முறை ஆயிருக்குது. இப்ப 2 முறை ஆயிருக்குது தப்பாயிடுச்சே அப்படின்னு நம்ம இங்க வந்து டே புக்ல பார்க்கும்போது தான் நம்ம நோட்டீஸ் பண்றோம்னா இப்போ ஒரு வவுச்சரை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் டி பிரஸ் பண்ணா எப்பயுமே வவுச்சர்ஸ் எல்லாம் டெலீட் ஆகும். ஆல்ட் டி பிரஸ் பண்ணா வவுச்சர்ஸ் டெலீட் ஆகும். ஆல்ட் 2 பண்ணா டூப்ளிகேட் வவுச்சர்ஸ் கிரியேட் ஆகும். ஆல்ட் எக்ஸ் பண்ணா கேன்சல் ஆகும். டெலீட்டுக்கும் கேன்சலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கேன்சல்னா அந்த வவுச்சர் அப்படியே இருக்கும், அமௌண்ட் மட்டும் 0 ஆகி நரேஷன்லாம் அப்படியே இருக்கும், அமௌண்ட் மட்டும் 0 ஆகி கேன்சல்டுன்னு காட்டும். இப்போ நம்ம இந்த வவுச்சரை கேன்சல் பண்ணி பார்ப்போம். ஆல்ட் எக்ஸ்ன்னு போடுறேன். நம்ம எக்ஸ்ட்ராவா போட்ட வவுச்சரை கேன்சல் பண்ணியிருக்கிறேன். கேன்சல் பண்ணா கேன்சல்டுன்னு காட்டும். ஸோ நமக்கு எதுக்காக இதுன்னா ஒரு வவுச்சர் நாளைக்கு அவன் வந்து பில்லு போட்டேன்ப்பா நான் போட்டு கேன்சல் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு நமக்கு சொன்னா அந்த பில்லு இல்லாமையே இருந்தா நமக்கு தெரியாம போயிடும். அதுக்காக நம்ம கேன்சல் பண்ணி அந்த பில் என்ட்ரியை அதுலயே நம்ம வச்சுக்கிறோம். அந்த மாதிரி கேன்சல்டு வவுச்சர் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல போடலாம். தென் ஆல்ட் எக்ஸ் வந்து கேன்சல் வவுச்சர், ஆல்ட் டி போட்டா அப்படியே டெலீட் ஆயிடும், நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. இது ரெண்டும் ஷார்ட்கட் கீஸ். இன்னைக்கு நம்ம பார்த்த சரி நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம். இப்போ டே புக் பார்த்துட்டோம். டே புக் வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கிறோமான்னு பார்க்குறோம். ஒருத்தர் லெஜர் எடுக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்னைக்கு டே புக்கும் ட்ரையல் பேலன்ஸும் மட்டும் பார்ப்போம். ஸோ எப்போ ட்ரையல் பேலன்ஸ் எடுத்தாலும் நமக்கு டேலி ஆகி தான் இருக்கும். இந்த வவுச்சர் இதுவே டேலி தான். ஸோ we are using the double entry system. எப்பயுமே டேலி ஆகி தான் இருக்கும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ குரூப் வைஸ் வந்துடுச்சு. நம்ம சொன்ன ஒரு கிளாஸ்ல 100 பேர் இப்போ 20 அக்கௌண்ட் ஹெட்ஸ் இருந்தாலும் நமக்கு சம்மரியில 5-6 வந்துடுது. அந்த குரூப் வைஸ் வந்துடும். கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh இருக்குது, லோன்ஸ் லயபிலிட்டிஸ் 1 lakh இருக்குது, கரண்ட் லயபிலிட்டி 210 இருக்குது, ஃபிக்ஸட் அசட்ஸ் 140 இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த நரேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ஆல்ட் F1 அழுத்தணும்னா டீடைல்டு ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். எப்பயுமே ஆல்ட் F1 அழுத்தணும்னா திருப்பி கன்சாலிடேட்டட் திருப்பி டீடைல்டு. ஸோ ஆல்ட் F1 இன்னைக்கு பார்த்த நம்ம ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எப்போ வேணும்னாலும் ஆல்ட் F1, கண்டென்ஸ்டு திருப்பி சம்மரைஸ்ட வேணும்னாலும் ஆல்ட் F1 அழுத்தணும்னா நமக்கு கிடைச்சிடும். இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நான் என்னென்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா ஆல்ட் F1 அழுத்தணும்னா நமக்கு தெரியும்.
ஸோ கரண்ட் அசெட்ஸ் என்ன, ஃபிக்ஸட் அசெட்ஸ் டோட்டல் சம்மரியா நமக்கு வந்திருந்தது. இப்போ பார்க்குறோம் ஃபிக்ஸட் அசெட் 140 அப்படின்னு இருக்குது. என்னென்ன ஃபிக்ஸட் அசெட் இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஆல்டி F1 அல்டி பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் 13,000, ஃபர்னிச்சர் 10,000, மிஷினரி 1 lakh. ஸோ டோட்டல் 140. அதே மாதிரி கரண்ட் அசெட் என்னென்ன, இந்த மாதிரி நம்ம டீடைல்டு சம்மரியை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ டேவுக்கும் ட்ரையல் பேலன்ஸும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஷார்ட்கட் கீ சொல்லியிருக்கிறோம் நிறையா. ஸோ வவுச்சர்ஸை நம்ம ஃபீட் பண்ணிட்டு அந்த வவுச்சர்ஸ்ல டேவுக்கும் ட்ரையல் பேலன்ஸும் பார்த்துருக்குறோம். அப்புறம் எல்லா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லா ரிப்போர்ட்ஸ் எல்லாமும் இருக்கும். We will discuss in the next class. Today we have seen how the transaction is to be entered. We have sample 10 transactions are entered. இந்த transactions எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கலாம். பார்த்தோன்னா இந்தாண்ட ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை, பர்ச்சேஸ் 2 lakhs பண்ணணும், ஸ்டாக் இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நமக்கு வருது. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதுவுமே டேலியில் நம்மளா பண்ணணுங்கிறது இல்லை, எல்லா ரிப்போர்ட்ஸுமே அது வந்துடும். நம்ம டிரான்சாக்ஷனை மட்டும் ரெசிப்ட் எது, ஜேர்னலைஸ் எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல்ஸாக அந்த வவுச்சர்ஸில் ஃபீட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம அது சொல்லிட்டோம். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போனால் அந்த முக்கியமாக 4 வவுச்சர்ஸ் தான். F6 ரெசிப்ட், F5 பேமெண்ட், இதை ஞாபகமாக வச்சுக்கலாம். 6 ஃபார் ரெசிப்ட், F5 ஃபார் பேமெண்ட். 6 விட ரெசிப்டை விட பேமெண்ட் கம்மியாக இருக்கணுங்கிற கான்செப்ட். அடுத்தது 9 பர்ச்சேஸ், 8 சேல்ஸ். பர்ச்சேஸை விட சேல்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால 9 and 8. F7 ஜேர்னல்ஸ், ஜென்ரல் என்ட்ரி. சில சமயம் டெப்ரிசியேஷன், சில ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இயர் எண்ட் அக்கௌண்ட்ஸில். அதாவது கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம ஜேர்னல்ஸில் போட்டுவிடுவோம். அதெல்லாம் F7ல போடுவோம். அடுத்தது பேங்க் டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராயல்ஸ் எல்லாம் F4 கான்ட்ரால போடுவோம். இது எல்லாத்தோட முக்கியம். நம்ம வவுச்சர் என்ட்ரு பண்றப்ப நமக்கு ஏதாவது லெஜர்ஸ் தேவைப்பட்டா Alt C இஸ் த கிரியேஷன். அது இந்த கிரியேஷனுக்கும் அந்த கிரியேஷனுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த கிரியேஷன் Alt C போட்டு நீ கிரியேட் பண்ணனா இங்க மேல லெஜர் கிரியேஷன்ல செகண்டரின்னு வரும். மேல செகண்டரி லெஜர் கிரியேஷன்னா நீ சப் உள்ள இருந்துட்டு செகண்ட் டைமா அடுத்த விண்டோ ஸ்கிரீனுக்கு போறீங்கன்னு அர்த்தம். அந்த நார்மலா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போய் மாஸ்டர்ல நீ கிரியேட் பண்றப்ப வெறும் லெஜர் கிரியேஷன் காட்டும். இங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இங்க லெஜர் கிரியேஷன் செகண்டரின்னு வரும். இந்த மாதிரி ஆல்ட் சியை போட்டு நம்ம எல்லா யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், லெஜர் அக்கௌண்ட் ஹெட்ஸ் கிரியேட் பண்ணலாம், இன்வென்டரி ஸ்டாக் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம், இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறப்ப இப்ப சப்போஸ் டே புக் எடுக்கிறோம். மேடம் இப்போ டே புக் மேடம் சார் டைம் பாத்துங்க, டைம் பாத்து சார் க்ளோஸ் டைம். சரிங்க சார், இது சம்மரைஸ். சரி, இப்போ டே புக்ல மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி டே புக் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது டே புக்ல நமக்கு சில வவுச்சர்ஸ் இப்போ கேன்சல்ட் என்ட்ரிஸ்லாம் இல்லாமல் பிரிண்டிங் வேணும் அப்படின்னா கேன்சல்ட் என்ட்ரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் லைன், ஆல்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணனா அந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த லைனில் வச்சுக்கலாம், ஆல்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணால் அந்த லைன் ரிமூவ் ஆகிடும், நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறமேல் ரிப்போர்ட்ஸ் ஆனால் உள்ள அதில் இருக்க தான் செய்யும். அது இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ்ல என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் இந்த ஸோ இப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் நம்ம ஃபீட் பண்ணோம். இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கேஷ் டெபாசிட்டட் இந்தியன் பேங்க், இந்த வவுச்சர்ஸ்லாம் பார்த்து ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம்.